சென்னையில் அரசு பேருந்து சென்று கொண்டிருந்த போது இருக்கையின் கீழே உள்ள பலகை உடைந்து பெண் பயணி ஒருவர் நூலிழையில் உயிர் தப்பினார். அது எப்படிங்க ஓடியும்? நீங்க பார்க்கும்போது செக் பண்ண மாட்டீங்க வண்டி எந்த கண்டிஷன்ல இருக்குன்னு எப்படி செக் பண்ண முடியும்? சென்னை அரும்பாக்கம் NSK நகர் சிக்னலை கடந்து சென்ற மாநகர பேருந்து தடம் எண் 59 பயணிகள் இருக்கையின் கீழ் உள்ள பலகை உடைந்து ஓட்டை விழுந்த காட்சிதான் இது. திருவேற்காட்டில் இருந்து வள்ளலார் நகர் நோக்கி சென்ற மாநகர பேருந்தின் பின் இருக்கையில் அமர்ந்திருந்த பெண் பயணி பலகை உடைந்ததில் ஓட்டையில் சறுக்கியபடியே கீழே விழுந்தார். உடையாமல் இருந்த ஒரு பகுதியை பற்றிக்கொண்டு சாலைக்கும் பேருந்திற்கும் இடையே சிறிது தூரம் தொங்கியபடியே சென்றுள்ளார். அலறல் சத்தம் கேட்டு ஓட்டுநர் பேருந்தை நிறுத்தியதால் நூலிழையில் அந்த பெண் உயிர் தப்பினார். சரி எந்திரிச்சு நிற்போன்னு சொல்லி அம்ஜிக்கிற பஸ் ஸ்டாப் தாண்டினோன்னு ஃப்ரண்ட்டில் இருந்த நான் லாஸ்ட் சீட்டில் உட்காந்துட்டு இருந்த கார்னரில் நான் என்ன பண்ணேன், எனக்கு முன்னாடி இருந்த சீட்டு கம்பியை பிடிச்சிக்கிட்டு எந்திரிச்சேன். நான் காலம் வெறும் ஊனை மட்டும்தான் செஞ்சேன். அது என்ன ஆச்சுன்னா 2 காலம் புதக்குன்னு உள்ளே போயிடுச்சு. ஃபுல்லாகவே இது வரைக்கும் நான் உள்ளே போயிட்டேன். இந்த கம்பி மட்டும் பிடிச்சிட்ருக்கேன். நீ என் கையை வச்சு அந்த அடுத்த சீட்டோட இது வச்சு ஊனிக்கிட்டு தான் நான் பிடிச்சிட்ருக்கேன். நான் வண்டி ஸ்டாப் பண்ணுங்கன்னு கத்திட்டே இருக்கேன். அதை யாரும் கவனிக்கலையா என்னன்னு தெரியல. எனக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன நினச்சாங்க, நான் அந்த சீட்டை விட்டு கீழே விழுந்துட்டேன். நான் பஸ்ஸு ஓட்டையை போட்டு விழுந்தேன்னு தெரியாது அவங்களுக்கு. நான் சீட்டை விட்டு தான் கீழே விழுந்திருக்கேன் நினச்சிக்கிட்டு அவங்கள ஒன்றும் இல்லை எந்திரிங்க அப்படின்னு சொல்லி என்னை எழுப்புனாங்க. இல்லை நான் ஃபுல்லாக கீழே போயிட்டேன், பஸ்ஸை ஸ்டாப் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு நான் கத்த ஆரம்பித்தேன். அவங்களும் கத்தி அந்த பஸ்ஸை ஸ்டாப் பண்ணாங்க. பேருந்தில் பயணிப்பதற்கே பயமாக இருப்பதாக கூறிய அவர் கடவுள் புண்ணியத்தால் தான் உயிர் பிழைத்ததாகவும் இனிமேல் பேருந்துகளை இயக்கும் முன் பரிசோதித்து விட்டு இயக்கினால் நன்றாக இருக்கும் என்றும் கூறினார். மொத்தமாக கீழே போயிட்டேன். காலை கீழே தான் இருக்குது, தரையில் தான். நான் என்ன பண்ணுறேன், நான் கீழே இருந்தே நான் என்னால் வர முடியுதா பார்க்குறேன். என்னை மேலே தூக்காதீங்க, நீங்கள் தூக்குனீங்கன்னா அந்த ப்ளோடெல்லாம் எனக்கு திரும்பி குத்த ஆரம்பிக்கும்னு சொல்லி நான் என்ன பண்ணேன், கீழ் வழியாகவே என்னால் இது பண்ணி எனக்கு நான் இது இவ்வளோ தூரம் போயிட்டேன். வெறும் இங்கே மட்டும்தான் போகணும், எனக்கு போவேன்னு அந்த இது இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன், சரி கீழேருந்தே போயிடுவோன்னு கீழேருந்தே போய் பஸ்ஸுக்கு கீழே அந்த பேக் சைட்லேருந்து உருண்டுக்கிட்டே நான் வெளியில் வந்துட்டேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து பப்ளிக்லாம் தூக்கி உட்கார வச்சு தண்ணியெல்லாம் கொடுத்து கொஞ்சம் இது பண்ணாங்க. அந்த மாதிரி நேரம் எனக்கு கொஞ்சம் படபடப்பாக ஆயிடுச்சு. தமிழகத்தில் திமுக அரசு நிர்வாகம் என்ன நிலைமையில் செயல்பட்டு வருகிறது என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தனது எக்ஸ் வலைத்தள பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். பராமரிக்கப்படாத பேருந்துகளால் மழை காலங்களில் பேருந்திற்குள் தண்ணீர் ஒழுகுவது, பாழடைந்த இருக்கைகள் என அரசு பேருந்துகளில் பயணிக்கும் பொதுமக்களின் உயிருக்கு கூட பாதுகாப்பு இல்லாத நிலையில் இன்று போக்குவரத்து துறை முற்றிலுமாக செயலிழந்திருக்கிறது என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். விபத்து தொடர்பாக பேசின் பிரிட்ஜ் பேருந்து பணிமனையின் கிளை மேலாளர், தொழில்நுட்ப பொறியாளர் மற்றும் பணியாளர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க மாநகர போக்குவரத்து கழக மேலாண் இயக்குனர் உத்தரவிட்டுள்ளார். சென்னையில் பெரும்பாலான மாநகர பேருந்துகள் பயணிக்கும் நிலையில் இல்லை என்றும் அதிலும் கட்டணமில்லா மகளிர் பேருந்து ஓட்டை உடசலாக இருப்பதாகவும் பயணிகள் வேதனை தெரிவிக்கின்றனர்.